ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலையும் நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் இறைவன் துணை நிற்க மாட்டாரா அப்படின்னு சொன்னால் இறைவன் ஒவ்வொரு நொடிகளும் நமக்கு துணை நின்றுட்டு இருக்கார். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகுனம் நிமித்தம். இந்த சகுனம் நிமித்தத்தில் ரொம்ப புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உள்ள சூக்ஷமாக இருக்குது. உதாரணமாக நான் ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த கதை ஒன்று சொல்கிறேன். அந்த கதையில் உங்களுக்கு எல்லாமே புரிய வந்துடும். ஒரு அண்ணன் தம்பி 2 பேர். ஒருத்தர் பேர் சஜ்ஜு, இன்னொருத்தர் பேர் ஜிஜ்ஜு. அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, நேராக போய் படிக்க போகிறாங்க ஜோதிடத்தை. 12 வருஷம் படிக்கிறாங்க. 2 பேரும் வராங்க. வர வழியில் ஒரு அம்மா தண்ணி சேர்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த தண்ணி சேர்ந்தோடனே இவங்க தாகம் அடிக்குது. உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த அம்மாட்ட அம்மா தண்ணி கொடுக்க முடியுமானா தண்ணி கொடுக்குறாங்க. அதை வாங்கி குடிச்சிட்டு அப்போது அவங்க கேட்குறாங்க, சாமி எங்கேருந்து வரீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பாடசாலையிலேருந்து முடிச்சுட்டு இப்போ தான் கிளம்பி வரோம். என்ன பாடசாலை? ஜோதிட பாடசாலைன்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, எனக்கு சொல்ல முடியுமான்னு. என் கணவர் என்னை விட்டு பிரிஞ்சு 10 வருஷம் ஆச்சு. ஏன்னா எப்போ வந்து என்கிட்ட சேருவார், நான் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே சரி 2 பேரும் 2 இடத்துல உட்காந்து பார்க்குறாங்க. பார்த்து முடிச்சோன்னே ஒருத்தர் சொன்னார், உன் கணவர் வரமாட்டாருன்னார். இன்னொருத்தர் சொன்னார், உன் கணவர் வந்து நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே வந்துடுவார் அப்படின்னார். இந்த அம்மா யோசனை, அண்ணன் தம்பி 2 பேரும் 2 விதமான பலன் சொல்கிறீங்களே எப்படி அப்படின்னு கேட்கணும். சரி, இப்போ யார் சொல்கிறது நடக்குன்னு பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். சரி வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக அவர் கணவர் வந்துட்டார். வந்த உடனே இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், அந்த மனைவிக்கு ஒரே ஆச்சரியம். ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அவள் கேட்டால், 2 பேரும் படிச்சிங்க, நீங்கள் எப்படி சொன்னீங்க, எப்படி கண்டுபிடிச்சிங்க, எப்படி அவர் வருவார்னு சொன்னீங்க, 10 வருஷம் வராதவர் வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படும் போது, நான் எப்படி வருவார் சொல்கிறேன், ஆனால் அவன் எப்படி வரமாட்டான்னு சொன்னால் அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னார், வேற ஒன்றும் இல்லை, இந்த அம்மா வந்து தண்ணி சேர்ந்து முடிச்சதுக்கப்புறம் இந்த கேள்வி கேட்டதுக்கப்புறம் என்ன பண்ணால் தண்ணி வந்து சேர்ந்துரா, பானை வந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு தவறி உள்ளுக்குள்ளே விழுந்துருச்சு. உள்ளுக்குள்ளே விழுந்த உடனே நான் நினச்சேன், இவளுக்கு தேவையானது தண்ணி. அப்போ இவ கேட்குற நேரத்தில் தண்ணி வந்து பானை உளுந்து கீழே விழுந்துருச்சு, தண்ணிக்குள்ளே உடஞ்சிருச்சு. அப்போ கண்டிப்பாக வராது, ஏன்னா இவளுக்கு தேவையான விஷயம் அவளுக்கு நடக்கலை அப்படின்னு அந்த சகுனத்தை வச்சு அவளுக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம்.